படைத்தவன் அழைத்தால் பதறிக்கொண்டு வந்து நிற்க வேண்டாமா? நன்றி கட்ட போலியை நான் அழைத்து எவ்வளவு நேரமாகிவிட்டது. இன்னும் வந்திருக்கிறானா பார். எப்படி வருவான்? அவன் தான் கட்சி மாறிட்டானே. இல்லை, அவன் வருவான். தான் கட்சி மாறியதை தெரிவிக்கவாவது வருவான். என் விரோதிகளுடன் சேர்ந்து கொண்டு என்னையே எதிர்க்க துணிந்துவிட்ட அவனை நான் விட்டு வைக்கப் போவதில்லை. என் ஆயுதத்தை நானே அழிக்கப் போகிறேன். வரட்டும் அந்த பெருவிழிப்பே. குருவே, துரோகி வந்துட்டான். துரோகி போலி வந்துட்டான். யாரடா துரோகி? நீ தாண்டா துரோகி, பச்சை துரோகி. என்னடா முறைக்கிற? உன்னோட அத்தனை தில்லு முள்ளுகளும் எனக்கு தெரியும். உன்னுடைய அத்தனை திரைமறைவு ரகசியங்களும் எனக்கு தெரியும். என்ன தில்லு முள்ளு, என்ன ரகசியம் தெரியும்? உன் தாத்தா வந்து நீ அவங்களோட கை கோத்துக்கிட்ட விஷயத்த வெளாவரியா விளக்கிட்டு போயிட்டான். முட்டாளே, முந்திரி கொட்டையே, நீ வாய மூடு. நன்றி கட்டவனே, நம்பிக்கை துரோகி. நீ அந்த நெஜமூசாவுடன் சேர்ந்து கொண்டு உனது சக்திகளை எனக்கு எதிராக என்னையே அழிக்க துணிஞ்சியே. அதை நான் அறிவேன். நீ அவர்களோடு சமரசம் பேசி அவனுக்கு சகோதரனாகிவிட்டாயாமே. அதெல்லாம் கட்டுக்கதை. நம் இருவரின் பகையை மூட்ட அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சி. அவர்களை நீங்கள் நம்பினால் என்னை இழக்க நேரிடும். அப்படியானால் நீ அவர்களை சந்திக்கவே இல்லை என்று மறுக்கிறாயா? சந்தித்தேன். ஆனால் நீங்கள் கூறுவது போல் நான் அவர்களுடன் எந்த சமரசமும் பேசவில்லை. எஜமா, இவன் ரொம்ப குழப்பறான், நம்பாதீங்க. டேய் மண்டோரா, உன் அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயத்த மத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நீ தேவையில்லாம தலையிடாத. நீ பெரிய அறிவாளியோ? போதும், நிறுத்துங்கள். இல்ல எஜமா, இவன் மண்டோரா, என் சினத்தை சீண்டாதே. டேய் போலி, முடிவாக என்ன சொல்கிறாய்? எதை பற்றி? உனது நிஜத்தோடு நீ உறவாடியதாக வந்த செய்தியை பற்றி. அது வதந்தி என்று நான் வந்ததுமே மறுத்துவிட்டேன். நான் அதை வதந்தியாக எண்ணவில்லை. அப்படி என்றால் அது உங்கள் எண்ணப்படி நிஜமாக்குவது எனது கடமை. துரோகி, நீ என்னிடமே அவர்களோடு சேர்ந்து விடுவேன் என்று கூறுகிறாயா? உனக்கு என்ன துணிச்சல்! அழித்து விடுவேன், ஜாக்கிரதை. அழிவை பற்றி மூசா எப்பொழுதும் கவலைப்பட மாட்டான். உரிமைகள் மறுக்கப்படுகின்ற போது அவை கிடைக்கும் இடத்தில் போய்விடுவது இயற்கைதானே. அடிமைக்கு உரிமை எதற்கு? உயிர் வாழும் எல்லா உயிர்களுக்கும் உரிமை உண்டு. அதற்கு நான் மட்டும் விதிவிலக்கு அல்ல. நான் சொல்கிறேன், அது உனக்கு கிடையாது. நீ எனது அடிமை. இல்லை, இந்த நொடியிலிருந்து நான் சுதந்திர பறவை. மூசா, நிறுத்துங்கள். உங்களை எதிர்க்கவும் நான் துணிந்து விட்டேன். முடிந்தால் உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளுங்கள். இதை நமக்கு இடையே ஆன ஓர் போர் பிரகடனமாகவே அறிவிக்கிறேன். வருகிறேன். போலி, நீ என்னை அழிக்கப் போகிறாயா? உன்னை விட்டு வைக்க மாட்டேன். இதோ வருகிறேன். யாரை அழிக்க போறாங்கன்னு தெரியலையே. பாப்போம். அசீமோ நமக்கு மேற்கொண்டு எந்த சக்தியும் தரமாட்டான். ஆனா நீ என் கட்டளையை ஏற்று என்னோட எதிரிகளை பழி வாங்கணும்னு சொல்றான். ஆனா நமக்கு அந்த அடிமை வாழ்க்கை பிடிக்கல. ஆனா இந்த நெஜமூசா, நான் உன்னை சகோதரனா ஏற்று உன்னை மன்னிக்கிறேன், நீ அழிஞ்சாலும் உனக்கு மோட்சத்தை காட்டுறேன்னு சொல்றான். இதுல எது நல்லது? நாம யார் பக்கம் சேர்றது? இவன் கொஞ்சம் விவகாரமான ஆளு. இனி இவன் என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. என்ன தாத்தா, என்ன பாக்குறீங்க? நீ தாத்தான்னு கூப்பிடுறது சந்தோஷமா இருந்தாலும் உன்னை மூசான்னு நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. அது சரி, அதான் எல்லா சாயமும் வெளுத்து போச்சே. இனி யாரு என்ன நெஜ மூசான்னு நம்புறது? நம்பலனாலும் நீ மூசா மாதிரி இருக்கிறதுனால உன் மேல ஒரு கரிசனை இருக்குப்பா. என்ன அப்படி பாக்குற? நான் சொல்றது நிஜம்தான். அதனாலதான் மூசா உன்கிட்ட வந்து நான் உன்னை என் சகோதரனா ஏத்துக்கிறேன், நீ என் கூட சேர்ந்துருன்னு பேசிட்டு போனான். நீ போலியா இருந்தாலும்
கொஞ்ச நாள் எங்க கூட பழகி என் மனசுல இடம் பிடிச்சிட்டப்பா. அந்த அனுதாபத்துல சொல்றேன். அசீம் எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் அவன் அதர்மத்துக்காக போராடுறான், நாங்க தர்மத்துக்காக போராடுறோம். அதனால இதுல அழிய போறது யாருன்னு எல்லாருக்குமே தெரியுமே. அப்படி இருக்கும்போது நீ ஏன் அவன் கூட சேர்ந்து அழியணும்? நீ எப்ப வேணாலும் மனசு மாறி வா. எங்க வீட்டு கதவு உனக்காக திறந்தே இருக்கும். வரேன். இப்படி ஆளாளுக்கு மூளை செலவு பண்றாங்களே, இப்ப நம்ம என்ன பண்றது? டேய் போலி, அசீம் சமாதானம் பேச வருவான்னு நினைச்சா சண்டை போட வந்திருப்பான் போல இருக்கே. டேய் கரு துரோகியே, சுமந்த வயிற்றை சுடுகாட்டுக்கு அனுப்பத் துடிக்கும் சுயநலக்காரனே, படைத்த என்னை பகைவனாக்கி என் பகைவரோடு தோல் சேர்ந்த எச்சமே. போது நிறுத்து அசீம். நீ என்ன சொல்ல வந்தாய்? முதலில் அதை சொல். நீ என்னையே ஒருமையில் அழைக்க ஆரம்பித்த பின் உன்னை காரணமே சொல்லாமல் அழித்தாலும் தகும். என் கோபத்தின் நியாயத்தை உணர்ந்து கொள்ள அவகாசம் எடுத்துக்கொண்டு நீ திரும்பி வருவாய் என்று தான் காத்திருந்தேன். ஆனால் வந்த நீ திருந்தாமல் திரும்பி வந்து உன் உருவ ஒற்றுமையால் விளைந்த சகோதர பாசத்தை பறைசாற்றுகிறாயா? அசீம், என்ன சொல்லுகிறீர்கள்? நான் என்ன அதிர்ந்து பேசுகிறாய்? நீ சொன்னதை நினைக்க நினைக்க என் மனம் எரிமலையாக தகிக்கிறது. அதனால் தான் உனக்கு ஒரு முடிவு கட்டிவிட்டு போக புறப்பட்டு வந்திருக்கிறேன். இல்லை அசீம், நான் அடச்சே, என் பெயரை உச்சரிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்கிறது, நம்பிக்கை துரோகி? போதும் நிறுத்து அசீம். உரிமைகளை கேட்பவனுக்கு பெயர் உன் அகராதியில் நம்பிக்கை துரோகியா? டேய், அடிமைக்கு என்னடா உரிமை வேண்டி இருக்கு? நான் அடிமை இல்லை. டேய், நீ அடிமைதான். நிஜ மூசாவை அழிக்க நான் உருவாக்கிய நீ எனது அடிமைதான். இறுதியாக உயிர் பிழைக்க உனக்கு ஒரு வாய்ப்பு தருகிறேன். உனது உரிமை கீதத்தை மூடி வைத்துவிட்டு எனது அடிமையாக என்னோடு வா. இல்லை என்றால் உன்னை நான் இங்கேயே அழிக்க வேண்டியிருக்கும். எனக்கும் சக்தி உள்ளது என்பதை மறந்து விட்டாயா அசீம்? அப்படியானால் நீ என்னையே அழித்து விடுவாயா? தேவைப்பட்டால் நான் அதையும் செய்வேன். விட்டாதானடா செய்வ. இப்பவே உன்னை பஸ்மமாக்கி பரலோகத்துக்கு அனுப்புற. அற்ப பதரே, அழிந்து போ. காரணமே இல்லாம சிரிக்கிற முட்டாள் பூதங்களே, சிரிப்பை நிறுத்துங்கள். அடே அறிவில்லாதவன, நாங்க முட்டாள் இல்ல, காரணம் இல்லாம சிரிக்கிறதுக்கு பைத்தியம் இல்லடா. நீ உருவாக்கிய போலி மூசாவுக்கு உன் கையால தான் முடிவுங்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட்டே அழிக்க வச்ச நாங்களா முட்டாளுங்க? நான் எதிர்பாராத நேரத்துல போலி மூசாவை என் வீட்டுக்குள்ள அனுப்பி நடிக்க வச்சது மட்டும்தான் உன்னுடைய வெற்றி. எப்ப அற்புத விளக்கு எடுக்க முயற்சி பண்ணி குழந்தைங்கிட்ட மாட்டிக்கிட்டு போலின்னு தெரிய வந்ததோ
அதுக்கப்புறம் அவன் ஆயுள் குறைய ஆரம்பிச்சிருச்சு. நானும் அவன் மாட்டி விட்ட கொலை கேஸ்ல இருந்து வெளியே வந்தேன். நாங்க 2 பேரும் சேர்ந்து உன் விரலை வச்சு உன் கண்ணையே குத்தலான்னு முடிவு பண்ணோம். இப்ப அத சாதிச்சிட்டோம்டா. டேய் மூசா, டேய் அலாவுதீன், எந்த உருவ ஒற்றுமையை வைத்து உன் குடும்பத்தை அழிக்கணும்னு நான் கனவு கண்டேனோ அதே போலி மூசா உருவத்துல வந்து என்னை ஏமாத்தி என் கையாலேயே அவனை அழிக்க வச்சிட்டீங்கல்ல. உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா. பொறுத்திருந்து பாருங்கடா. அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சாச்சு. இவன் அடங்க மாட்டான் போல இருக்கு தாத்தா. டேய், வாழ இருந்த நரி ஊழையிடத்தான் செய்யும். அவன் என்னதான் பண்றான்னு பாப்போமே. வா. என்ன பண்ணுவேன்? என்ன ஜிலா, உங்க அப்பா மூசா போய் ரொம்ப நேரமாச்சே, இன்னும் வரலையே. என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, எனக்கு பயமா இருக்கு. அம்மா, அந்த போலி மூசாவுக்கு ஒரு முடிவு கட்டாம வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் லேட் ஆகுது. பக்தீஸ், கையை கட்டிட்டு பேசாம உட்கார்ந்திருக்கே, என்ன ஆச்சு ஏதாச்சும் பார்த்து வரலாம்ல, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இவங்களே ஏதாவது சொல்லி இவரை வீட்டை விட்டு வெளில அனுப்ப வேண்டியது. அப்புறம் இவரு காண போனோன்னே என் புருஷனை ஏவி விட்டு இவரை தேட சொல்றது. இதே பொழப்பா போச்சு. எந்த நேரத்துல எதை பேசணும்னு விவசாய வேண்டாம். என்ன குறை சொல்றதுக்கும் மட்டம் தட்டுறதுக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆபத்தான காரியத்துக்கு போயிருக்கிறது யாரு? ஒன்னு என் புருஷன், இன்னொன்னு என் பேரன். அந்த பதுதா பண்ணாட இல்லாத ஜெகஜாலம் எல்லாம் பண்ணி நம்மள படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்கான். வெளியே போன வீட்டு ஆம்பளைங்க இன்னும் வரலையேன்னு நான் தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவ என்னடானா கொஞ்சம் கூட கவலையே இல்லாம மாமியார கரிச்சு கொட்டிட்டு இருக்கா. எனக்கு உங்களை மாதிரி பம்மாத்து பாசம் காட்டுற மாதிரி நடிக்க வராது. ஆபத்தான வேலைக்கு போயிருக்கிறது என் மகன் எனக்கு தெரியாதா? அவன் வீரன். பூதலோகத்துல இருந்து நாம இங்க வந்ததுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சிருக்கான். அதே மாதிரி இதையும் சமாளிப்பான். அந்த தைரியத்துல தான் நான் இருக்கேன். வேண்டாம், என் மனசு கேட்காம நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். பம்மாத்து அதை எதிரி சொல்லி அன்பை கேவலப்படுத்தாத, அப்புறம் நான் கொலகாரையா மாறிடுவேன். அம்மா, ஏமா இப்படி பேசி என் உயிரை வாங்குறீங்க? நானும் பக்தீஸ் போய் அப்பாவுக்கும் மூசாவுக்கும் ஏதோ உதவி பண்ணலான்னு நினைச்சா, மூசா இந்த காரியத்தை நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டான். அட மடப்பையன் மருமகனே, இவ்வளவு நேரம் நான் அல்லாடிக்கிட்டு இருந்தேன், அதை நீ கண்ணால பாத்துக்கிட்டு இருந்தேன், அதை ஏன்டா என்கிட்ட சொல்லல? அத்தை வேணாம், நான் சண்டைக்கு வர வேணான்னு பார்த்தா நீங்க தான் வந்துட்டு இருக்கீங்க. மடப்பையன் மருமகனா எங்க அப்பா மடையனா? அடியே, நான் என் மகனை தாண்டி திட்டினேன். அதுக்கு எதுக்கு எங்க அப்பா விழுக்கிறீங்க? மடப்பையன் மகனன்னு திட்ட வேண்டியதானே? பாத்தியா ஜிலா, வார்த்தைக்கு வார்த்தை பதிலுக்கு பதில் எடக்கு முடக்க பேசுறா. அப்போ என் புருஷன் மடப்பயலா? ஆமா ராணி, என்ன மடையன்னு சொல்லு, அதுல அர்த்தம் இருக்கு. எங்க அப்பா போய் நீ மடையன்னு சொல்லாமா? நீ சும்மாரியா? பொண்டாட்டிக்கு தான் புருஷனை அடிக்கவும் திட்டவும் உரிமை இருக்கு. ஒரு மருமக மாமியாரை திட்டலாம், மாமியார் மருமகளை திட்டலாம். ஆனா உங்க அம்மா எல்லையை மீறி எங்க அப்பா இழுத்தாங்க. அதனாலதான் நான் உங்க அப்பா இழுத்தேன். இப்ப நீ எனக்கு ஆதரவா பேசுறியா இல்ல திட்டுறியா? ஒண்ணுமே புரியல. ஆண்டவா, ஆண்டவா, ஏன்டா ஆண்டவனுக்கு போடுற? முதல்ல வாய் அடக்கு. முதல்ல இவங்கள அடக்க சொல்லுங்க, அப்புறமா பாத்துக்கலாம். ஐயா, நீங்களும் ஒரு தடவை என்ன மடப்பையனை திட்டிடுங்கய்யா. ஏன்னா நீங்க ஒருத்தர் தான் பாக்கி, இங்க எல்லாரும் திட்டாங்க. ஐயோ, நானும் மூசாவும் படாத பாடு பட்டு அந்த போலி மூசாவுக்கு ஒரு முடிவை கட்டி அவனை உருவாக்குன பதுதாவாலே அவனை அழிக்க வச்சு சந்தோஷமா வீட்டுக்கு வந்தா வரவேற்பு நல்லா இருக்குதே. நானா உங்களை எதுவும் சொல்லணும்னு சொல்லல, இவங்க தான் சொல்ல வச்சுட்டாங்க. ஆமா, நான் தான் பேசினேன், இவன் ஒண்ணு பேசல, வாயை முடிட்டு பேசாம இருந்தா. ஐயோ பாட்டி, உங்களுக்கும் அம்மாவுக்கும் நாங்க எவ்வளவு தடவை சொல்லியும் சலிச்சு போச்சு. நீங்க 2 பேரும் திருந்துற மாதிரியே இல்ல. கோச்சுக்காத ராசா, நீ முகவாடு எதை சொன்னாலும் என் மனசு கஷ்டப்படும். நான் பேசுன எதையும் பெருசு பண்ணிக்காத. போன காரியம் வெற்றியாச்சா அத முதல்ல சொல்லுப்பா. அத பத்தி சொல்லதான் 2 பேரும் ஆசையா வந்தோம். ஆனா நீங்க இங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்ததும் அப்படியே நின்னுட்டோம். இவங்க சண்டையை விடு மூசா, அது என்ன புதுசா நடக்குது? போலி மூசா அழிச்சிட்டியா, இனிமே அவனால தொல்லை இல்லையே. நானும் தாத்தாவும் நாடகமாடி பதுதா போலி மூசா 2 பேரையும் மோத விட்டோம். உருவாக்குன பதுதாவே தலைக்கு கோபமேறி போலி மூசாவை அழிச்சிட்டான். நாங்க போட்ட திட்டமும் நிறைவேறிடுச்சு. மறுபடியும் அசீமோட சக்தியால அவனை உருவாக்கிட்டானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. போலி மூசாவை உருவாக்குற பிரத்யேக மந்திரத்தை அவன் ஒரு தடவை தான் பயன்படுத்த முடியும். ஏன் மூசா, அந்த பதுதா அழிக்கிறதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இனிமே கண்ணாம்பூச்சி ஆட்டம்லாம் கிடையாது. அந்த அசீம் பதுதாவை அழிக்கணும்.
அதுக்கு முன்னாடி அவனோட உயிர் ரகசியம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மோட அடுத்த வேலை. கொஞ்ச நாளாவே அப்பா ஏதோ தீவிரமான சிந்தனையில இருக்கிறாரே. என்ன சிந்தனையா இருக்கும்? ஆண்டுக்கான வரவு செலவு கணக்க சமர்ப்பிக்க இருக்குமோ? சேச்ச இருக்காது. அதுக்கெல்லாம் அப்பா இவ்வளோ யோசிச்சு நான் பார்த்ததே இல்லையே. பூலோக கணினியை விட அப்பா கணக்குகளை விரைந்து போட்டு விடுவாரே. வேறு என்னவா இருக்கும்? பக்கத்து லோகங்களால் பூதலோகத்தை போர் மேகங்கள் சூழ்ந்திருக்குமோ? அப்படி இருந்தாலும் படை எடுத்து வந்தவனின் பாதத்தில் இவர் படக்கென விழுந்து விடுவாரே. வயதாகி விட்டதால் ஒரு வேளை உடலில் உபாதைகள் வந்திருக்குமோ? அது எப்படி? பூதங்களுக்கு தான் நோய் நொடியே கிடையாதே. சரி, வேறு எதை பற்றித்தான் இவர் இப்படி யோசிக்கிறார்?